இன்றைக்கி நம்ம எறா பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ செய்ய போகிறேன். 1 கிலோ எறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை, புதினா கொஞ்சம், தக்காளி ஒரு 1/2 கிலோ, வெங்காயம் ஒரு 1/2 கிலோ, பட்டை மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது பவுட்ரு பண்ணிக்கணும், மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதான் போட்டுக்க போகிறேன் பிரியாணி மசாலா. இது கூட ஜீரகத்தூள், மிளகு ஜீரகத்தூள் கொஞ்சம் போடணும், மிளகாத்தூள் போடணும். அதான் மசாலா பார்த்துக்குங்க. ஹலோ வியூவர்ஸ், பாருங்கள், சட்டி வச்சாச்சு. ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிருக்கேன். லாஸ்ட் இப்போ மேலே இருக்கும். நான் வச்சிருக்கேன் தோசை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பட்டை மசாலா போடுவோம். நல்லா முருகை வதங்கணும். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தான் மசாலா போடணும். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 100 கிராம் கணக்கு, 100 பூண்டு 100 இஞ்சி கணக்கு, 1 கிலோவுக்கு. இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போடலாம். காரம் தேவையான கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு, நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம், இறாலை சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தூள் அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் ஊற்றலாம் 1 கிலோவுக்கு. இதையும் சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இறாவை சேர்த்துக்கலாம்.
1 கிலோ இறா வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். 1 கிலோ அரிசிக்கு போடணும். இது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கம்மியாக போட்டால் டேஸ்ட் இருக்காது. இந்த அளவு போடணும். வேறு தேவையான காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வேற ஒரு 5 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லெமன் கொஞ்சம் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். 1 லெமன் புளிஞ்சு ஊற்றணும். 1 கிலோ எந்த பிரியாணி ஆட்டினா 1 கிலோ ஆட்டினா 1 லெமன் தான் புளிஞ்சு ஊற்றிக்கிறோம். லெமன் புளிஞ்சாச்சு. அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பு ஊற்றலாம். இதெல்லாம் நான் 2 கப் ரைஸ் போட்டிருக்கேன். 3 ஊற்றலாம். மூணு கப்பு ஊற்றியாச்சு. இதெல்லாம் 2 கப்புக்கு மேலே ரைஸ். கொதி வந்ததும் அரிசி போட்டுடணும். அரிசியை ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். கொதி வந்துருச்சு. நீ அரிசியை போட வேண்டியதுதான். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது பிரியாணி அரிசி தான். ஆனால் அது புரோக்கன் ரைஸு. நீளமாக இருக்க அரிசி பாதி உடஞ்சது பாக்கெட்டில் விற்கிறாங்கல்ல அந்த அரிசி இது. கொதி வந்தோன்னா குறைச்சி வைக்கணும். சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ரொம்ப கேட்போம். ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னே மூடி வச்சு தம் வைக்க வேண்டியதான். அடுப்பை சிம்மில் வைக்க வேண்டியதான். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சென்று பரட்டி விடும். நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ தம்மில் வச்சிடலாம். இதில் மல்லித்தலை புதினா போட்டு தம்மில் வைக்க வேண்டியதான். இது போட்டால் தான் நல்ல வாசமாக இருக்கும். லாஸ்ட்டில் எப்போவும் தம்மில் வைக்கும்போது கொஞ்சம் மல்லி புதினா போட்டு தம்மில் வைக்கணும். தோசை கல் தவா சூடாயிடுச்சு. இதில் இனிமேல் வச்சு சிம்மில் வைக்கணும். இதில் தோசைக்கல்ல வச்சாச்சு. இப்போ வெயிட் வைக்கணும். ஏர் போகாமல் நல்லா வெயிட் டைட்டாக வச்சிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு சட்டியில் வைக்கலாம். அதுவும் தூக்கி வைக்க வேண்டியது. அதில் வச்சா தம் ஆயிரும். சீக்கிரம் தம் ஆயிரும். சிம்மில் தான் வைக்கணும் அடுப்பை.
நல்லா சிம்மில் குறைச்சி வச்சுட்டு வைக்கணும். தண்ணி குண்டானில் வச்சுட்டேன், வெயிட் வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தம்மாக இருக்கும். அதுக்கடையில் நம்ம ரைத்தா ரெடி பண்ணிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிளறி விட்டுக்கணும். பாருங்க எப்படி நைஸாக வெட்டி இருக்கோம் பாருங்க. இல்லை 2 பச்சை மிளகா வெட்டி போட்டுக்கணும், நைஸாக வெட்டி போட்டுக்கணும். லெமன் பாதி புழிஞ்சுக்கலாம். லெமன் புழிஞ்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கொட்டை எடுத்தாச்சு. பிரியாணிக்கு எப்போவுமே வைக்கும்போது லெமன் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிக்கணும். சால்ட்டு, இப்போ நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்துக்கலாம். 1 கப் தயிரை சேர்த்துக்கிட்டேன். தயிர் கூடவே சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சேர்த்துருக்கேன். கூட சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வெங்காயம் எல்லோரும் நிறையா சாப்பிடுவார், ரைத்தா சாப்பிடுவாங்க. அதனால் நிறைய போட்டிருக்கேன். ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இதில் மல்லித்தலை, கேரட்டு இதெல்லாம் வெட்டி போட்டுக்கலாம். இப்போதைக்கு இல்லை, இருந்து தான் போட்டேன். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பிரியாணியை பார்க்கணும். தம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சா தான் கீழே அடி பிடிக்காது எப்போதுமே. அதுக்கு தான் தவா வச்சு வைக்கிறது. தம் ஆயிரும் நல்லா. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு.